அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கிய கோரிக்கை வைத்த குவைத்தின் துணை பிரதமர் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் 13 நாட்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வெளிநாட்டவர்களை குறிவைத்து பிடிக்கும் த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்து திடீர் தீப்பற்றி எரியும் கார் மற்றும் பஸ்கள், வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நியூஸில் இப்போ முதல் நியூஸ் என்றாலே அது அதிக வெப்பம் தொடர்பான செய்திகள் தான் முதல்ல வருதுங்க. தற்போது குவைத்துடைய அல் ஒஜிரி சயின்டிஃபிக் சென்டர் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பின்படி ஜூலை 29ஆம் தேதி முதல், அதாவது நாளை திங்கட்கிழமை முதல் தொடர்ந்து 13 நாட்களுக்கு கடுமையான வெப்பம் நிலவும் என அறிவியல் ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வெப்ப சீசனுக்கு மர்சம் என்ற பெயரும் உள்ளது. இந்த மர்சம் வெப்ப சீசனில் பேரிச்சம்பழம் அறுவடைக்கு தயாராகும் பருவ காலமாகும். அதுபோல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கும். அதாவது அரபியில் சொல்லணும்னா ருத்துபான்னு பெயரை கேட்டாலே ஒரு விதமான டென்ஷன் நமக்கு வரும். வெயில கூட ஓரளவு கூட சமாளிச்சிக்கலாங்க. ஆனால் இந்த ருத்துபா வந்து அவ்வளோதாங்க, உடம்புல இருக்க மொத்த தண்ணீரையும் வியர்வையாக உறிஞ்சிரும். அதனால் நம்ம ஆளுங்க குவைத்தில் வரக்கூடிய அடுத்த 13 நாட்களுக்கு அதிக எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக கிட்னியில் கல் விழுங்க, அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. குவைத்தில் போய் தினாரை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, கிட்னி கல்லை நிறைய சம்பாதிச்சிடுறோம். அடுத்த தகவல், குவைத்தில் இந்த சம்மர் சீசனில் அதிகப்படியான விபத்துகள் தற்போது அனைத்து ஏரியாக்களில் பதிவாகி வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று வீடியோவில் ஒரு கார் திடீரென தீப்பெட்டு எரிந்தது தொடர்பான வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அல் அர்தியா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பஸ் எரிந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சும்மா நிற்கிற வண்டிகளே தீப்பிடித்து எரியுதுன்னா எந்த அளவுக்கு வெயில் அடிக்குன்னு பார்த்துக்கோங்க. கார் பஸ் மட்டும் கிடையாதுங்க, சில அப்பார்ட்மெண்ட்டுகள் உள்ள ஏசியில் அதிக வெப்பத்தின் காரணத்தால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு தீப்பற்றி எரியும் சம்பவம் குவைத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. 4 நாள் முன்னாடி கூட கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பமே, அப்பா அம்மா மகன் மகள் 4 பேருமே தீக்கு பலியான சம்பவம். போன மாதம் பார்த்தீங்கன்னா மங்காஃபில் நிகழ்ந்த தீ விபத்தில் 50 பேரின் மரணம். இப்படி நிறைய தீ விபத்துகளால் பல வெளிநாட்டவர்கள் உயிர்கள் பறிபோயுள்ளன. அதனால இந்த வெப்ப காலத்தில் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து தனி ஆள் கிடையாதுங்க, உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பமே இருக்குது. அடுத்த தகவல், குவைத்தில் டெய்லி செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுஃபுல் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால குவைத்தில் குறிப்பாக அஜ்னபிகள் வாழக்கூடிய ஏரியாவை பார்த்து த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிரடியான செக்கிங்கை மேற்கொண்டு வருகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோ தாங்க அது ஃபர்வானையில் எடுக்கப்பட்ட வீடியோ. அதாவது கேத்தான் ரீஜியனில் நடத்தப்பட்ட செக்கிங்கில் வாஜித் வெளிநாட்டவர்கள் விசா வயலேஷன் செய்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அதுபோல குவைத்துடைய உள்துறை அமைச்சர் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளையும் வைத்துள்ளார்கள். அதாவது விசா வயலேஷன் மற்றும் கிரிமினல் ஆக்டிவிட்டி செய்தவர்களை கண்டால் உடனே 112 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் விட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 17,900 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 48 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $999 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 580 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 623 ஃபில்ஸாக உள்ளது. நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, எவ்வளோ தான் கோல்டு வந்து குவைத்திலேருந்து சொந்த நாடுகளுக்கு கொண்டு செல்லலாம் என்று. அதாவது குவைத்திலேருந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 10 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம், பெண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம். இதுதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதென்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.